வாய்ஸ் ஆடியோ எதுக்குன்னா, நான் சின்ன வயசுலேருந்து என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. இப்போ திரும்பி யோசித்து பார்த்தோன்னா என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஒழுங்கா ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் யோசித்ததில்ல அதிகமாக, எனக்கு யோசிக்கவும் தெரில. அது யாரும் சின்ன வயசில் எனக்கு சொல்லித் தரல. நான் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அடிக்கடி ஃபீல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஒர்க்கராக தான் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு பிடிச்ச லைஃப்பை வாழலை. ஸோ இதெல்லாம் எப்படி அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்காக சில மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தேன், எக்கச்சக்கமாக பார்த்தேன். பட் அதுவுமே எனக்கு யூஸ் ஆகலை, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு சிந்திக்கவும் தெரியலை, எனக்கு பேசவும் தெரியல. பட் என்ன மாதிரியும் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போயும் நான் சிந்திக்கிறேன்னா பேசுனான்னு கேட்டால் கொஞ்சம் இப்போ எனக்கு ஒரு தெளிவு இருக்குது. ஸோ அதை எனக்கு யோசிக்காத மாதிரி வேறு யாரோ இதே மாதிரி சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ஸ் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஃப்யூச்சரில் எனக்கே இது யூஸ் ஆகும். ஃபஸ்ட் ஒன், எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஏன்னு கேட்க கற்றுக்கணும். ஏன் பண்ணுறோம், ஏன் நடக்குது, ஏன் பண்ணோம், இதே மாதிரி ஏன்னு கேட்டாவே மேக்ஸிமம் நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும் எந்த ஒரு விஷயத்துலையுமே. அதனால் ஏங்கிற கொஷினை கேட்க கற்றுக்கணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் அது பண்ணேன் இது பண்ணேன் என்ன பண்ணேன்னு அதிகமாக சொல்லுவாங்க. பட் ஏன் பண்ணேன்னு சில பேர்த்துக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ என்றைக்குமே ஏன்னு கேட்க கற்றுக்கணும். ரெண்டாவது, அப்புறம் ஏன்னு கேட்டால் மட்டும் அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருமான்னு கேட்டால், ஏன்னு கேட்டால் நிறைய ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் ஏன்னு கேட்டு அதுக்கப்புறம் இது ஏன் எனக்கு உண்மையாக தோணுதுன்னு நான் ஒரு தடவை யோசிக்கணும். அப்படி அது ஏன் உண்மையாக தோணுதோ அதை எடுத்து ஒரு 10 இது 15 இது கேட்டு எழுதி வச்சோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இப்படி தான் யோசிக்கணுமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணாவே மேக்ஸிமம் நம்ம நல்லா யோசிக்க கற்றுக்குவோம், நல்லா திங்க் பண்ண கற்றுக்குவோம், நல்லா நம்ம லைஃப்பில் ரொம்ப சேஞ்சஸ் வரும். அப்புறம் நம்ம லைஃப்பில் நான் மேக்ஸிமம் பெரிய பெரிய ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை கூட தள்ளி போட்டுருவேன். இப்போவே இந்த வேலையை முடிக்கணும்னு எப்போ எடுக்கிறனோ அப்போ தான் அந்த வேலையை முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10-15 ஒர்க் இருக்குன்னா அந்த 10-15 ஒர்க்லாம் இல்லாமல் இப்போ இந்த வேலையை முடிக்கிறதுக்கு சின்ன ஒரு ஸ்டெப் சின்னதாக ஒன்று பண்ணால் போதும். இப்போ எழுதுறதுனா ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ எழுதி முடிச்சார், அப்புறங்கிறது வேணாம். அப்புறங்கிறத தள்ளி போடாமல் இப்போ முடித்தா போதுங்கிற அந்த மைண்ட் செட் இருந்தால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இன்னொன்று என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் இப்போ எந்த ஒர்க் செஞ்சாலும் அதை வாய் திறந்து சொன்னாலே மேக்ஸிமம் அந்த ஒர்க்கை நான் நல்லா பண்ணுவேன். எனக்கு இப்போ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, இல்லை மைண்டு சரியில்லை, இல்லை இதே மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, அச்சச்சோ அதை எப்படி பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு புலம்புறதுமாங்களே. கிட்டத்தட்ட நீங்கள் அந்த இதை நீங்கள் நினச்சி புலம்புனாவே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேலை செய்ய போகிறோம், அந்த வேலை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சவுண்டாக சொல்லையிலேயே நம்ம காற்று அப்சர்வ் பண்ணி அது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது சைக்காலஜி மூலியமாகவும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வேலை செய்ய போனோம்னா ஃபஸ்ட்டு அதை வாயை திறந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாவே கிட்டத்தட்ட அந்த வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி ஈஸியாக இருக்கும். அது ஒன்று எனக்கு நானே சொல்லிக்கணும். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னா சொல்கிறேன்னா, இது எனக்காக தான் இதை சொல்கிறேன். கேட்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அது உங்களோட விஷயம். பட் இது எனக்காக நான் எடுத்துக்கிட்டது, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ பாய்ஸ்.